ஸோ அது ஒரு ரஜினி சார் கூட ஒரு நல்ல இன்சிடென்ட். அதுக்கப்புறம் சாங்ல வந்து நான் உட்கார்ந்துட்டு இருந்தா ஹெலிகாப்டர் என் மேல போணும். அந்த ஃப்ளவர் போட்டுட்டே இருப்பாங்க ஒரு சாங்ல. அது கீழ வந்துச்சுங்க ஹெலிகாப்டர் அன்னைக்கு. ரொம்ப சின்ன ரிஸ்க் ஆயி போச்சு அன்னைக்கு. பைலட் கூட இன்வால்வ் ஆயிட்டு அவனும் கீழ வந்துட்டான் அன்னைக்கு சாங்ல. ஸோ அது ஒரு கொஞ்சம் டென்ஷனான இது. மத்ததெல்லாம் ஜாலியா இருந்தது. ரஜினி சார் எப்பவுமே என்ன பயம் குடுத்தது இல்ல. செட்ல வந்து ஒரு மீனா தான் பயந்துட்டே இருந்திருக்கு. வீரா பண்ணும்போது. "எப்படி நீ அவ்வளோ ஃப்ரீயா இருக்கு? எப்படி நீ சிரிச்சு" எனக்கு ஒரே டென்ஷன். நீ சைல்டு ஆர்டிஸ்ட்டா பண்ணதுனால உனக்கு பயம். நான் வந்தது டைரக்ட்டா வந்தேன். எனக்கு வந்து அந்த மாரி ஒண்ணும் தெரியல. அவரும் அந்த மாரி எப்பவுமே பிஹேவ் பண்ணல. டவுன் டூ எர்த் தான் இருப்பாங்க. நார்மலா எல்லாரும் கூட உட்கார்ந்துட்டு 7 ஷூட்டிங்னா 6:45க்கே வந்துருவாரு. ம். அதெல்லாம் அவர்கிட்ட நம்ம ஆமாமா. கரெக்ட் கத்துக்கணும். அது. எந்த படம் வந்தாலும், அந்த படத்துல என்ன கெட்டப் போடணும், என்ன ஸ்டைல் பண்ணணும், அதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணி, இப்போ கூட ஃபர்ஸ்ட் படம் பண்ற மாரி அவரு பெர்ஃபெக்ஷன் பண்றது, அதெல்லாம் அவர்கிட்ட நம்ம கத்துக்க வேண்டியது தான். எப்பவுமே செட்ல அவரால யாருக்குமே பிரச்சனை வரல. உண்ம. ப்ரொடியூசரும், டைரக்டர், ஹீரோயின் யாருக்கு நீ இப்படி பண்ணு, அப்படி பண்ணுன்னு. சில தெலுங்கு ஹீரோஸ் இருக்கும். அவரு வந்து டைரக்ஷன் பண்ணுவாங்க. ஹீரோயின் என்ன ட்ரெஸ் போடணும், ஹீரோயின் எப்படி பேசணும், ஹீரோயின் என்ன பண்ணணும்னு அவங்க கரெக்ட். சொல்லுவாங்க. அந்த இதெல்லாம் அவர்கிட்ட இல்ல. தமிழ்ல நான் பார்த்தது இல்ல அந்த மாரி. கமலஹாசனோட நடிக்கக்கூடிய வாய்ப்பு வரலையா? இல்ல வந்தது, அமையலையா? வந்தது. ஆ. அப்ப நடிக்கல. அவர சந்திச்சு பேசியிருந்திருக்கலாம். பேசியிருக்கீங்களா? என்னோட படம் ஃபங்ஷனுக்கு வந்தாங்க. ம். விஜயவாಹಿನಿ படம் பைரவ தீபம். ஆ. ஃபோக்லோர் படம் நாங்க ஆமா. பண்ணியிருக்கோம். பாலகிருஷ்ணா, நானு. அந்த ஃபங்ஷனுக்கு வந்திருந்தாரு. அவார்ட் ஃபங்ஷனுக்கு. ம். ஸோ நெறைய ஃபங்ஷன் பார்த்தோம். ம். ஹலோ சொல்வாரு, நான் ஹலோ சொல்வேன். அதெல்லாம் ஓகே. ம்.